தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/3/2024 சனிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் காலை 10:44 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சூல யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. பழைய கிரந்தங்களிலே, பழைய ஜோதிட சாஸ்திரங்களிலே எல்லாம் கவிதையாகவே எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கவிதையாக இருந்துச்சு அப்படின்னா மனப்பாடம் செய்து கொள்ள எளிதாக இருக்கும். ஆகையினாலே தான் கவித்துவமாகவே இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்காங்க, சூல யோகம்னு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் எப்படி இருக்கணும், அந்த அமைப்பு அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. லக்னத்துலேருந்து இந்த 3 கட்டத்துக்குள்ளே 7 கிரகங்களும் இருக்கணும். இப்போ லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுங்க. சிம்ம லக்னத்துலேருந்து துலா லக்னத்துக்குள்ளே 3 கட்டத்துக்குள்ளே 7 கிரகங்களும் இருந்தால் சூல யோகமாக. சூல யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. சொல்ல கேள் அது என்ன யோகம் என்று. காலத்தை எடுத்துரைக்கும் கட்டம் தன்னில் கண்டதொரு லக்கினத்தில் இருந்து 3 சாலமிகு கட்டத்தில் கிரகம் 7 சார்ந்திருந்தால் இந்த யோகம் இவருக்கு உண்டு. அந்த 3 கட்டத்துக்குள்ள 7 கிரகங்களும் சார்ந்திருந்தால் இந்த யோகம் உண்டு. தோழமைகள் அதிகரிக்கும், நிறைய நண்பர்கள் கிடைப்பார்களாம். தொழில் திறமை இவருக்குண்டு, நிறைய தொழிலில் அவருக்கு திறமை வாய்த்தவராக இருப்பாராம். பல பேர் கூட்டுச்சத்துக்கு முன் வருவார்களாம். வாழ்வதனில் எந்த நாளும் வறுமை எட்டி பார்க்காது. வறுமைங்கிறதே இருக்காதாம் வாழ்க்கையில், வளமைதான் அவர்களுக்கு இருக்குமா. சூழ்ந்திருக்கும் நன்மையெல்லாம் சுகமான வாழ்வமைக்கும்னு போட்டிருக்கு. எல்லாமே நன்மைகள் கிடைக்கும், வாழ்வு நல்லா இருக்கும். எப்படி இருக்கணும், சூலயோகம் என்ற ஒரு யோகம் இருந்தால் காலத்தை எடுத்துரைக்கும் கட்டம் தன்னில் கண்டதொரு லக்கினத்தில் இருந்து 3 சாலமிகு கட்டத்தில் கிரகம் 7 சார்ந்திருந்தால் இந்த யோகம் இவருக்கு உண்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இந்த சூலயோகம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். சஞ்சலங்கள் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் குறையும், தனவரவில் தடைகள் ஏற்படலாம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, தலைதூக்கும் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கலாம். வீட்டிலும் பிரச்சனை, வெளியிலும் பிரச்சனை, வேலையிலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும். இன்று நிதானத்தோடு நீங்கள் செயல்படுவது மட்டுமல்ல, கிழமை சனி என்பதனாலே அனுமனையும் வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சூரிய சனி சேர்க்கை இருக்கிறது. 10ஆம் இடத்திலே இருப்பதனாலே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான வழிபிறக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே செவ்வாய் இருக்கிற பொழுது அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கத்தால் ஆரோக்கிய தொல்லைகள் வரும். ஆற்றல் மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று நண்பர்கள் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். எனவே திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிக்கின்ற நாள். மாலை நேர பயணத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. சூரிய பலம் 8ல் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட பகை கிரகங்களின் சேர்க்கை அதிகமாக இருப்பதனாலே நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். நண்பர்கள் கூட திடீரென பகையாகலாம். எதிலும் பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. அரசு வழி தொல்லைகளுக்கும் ஆட்பட நேரிடும். அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திக்கவும் நேரிடும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்வெளிக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கிடைக்கும். வீட்டு செலவுகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு உத்தியோகம் தொழிலே நீங்கள் செய்ய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குதூகலமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உத்தியோகம் தொழிலே நல்ல வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். என்ன இருந்தாலும் இன்று குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இன்று வெற்றி படிக்கட்டில் விளிம்பில் ஏற வழிபிறக்கும் நாள் என்றே கருதலாம்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சஞ்சலங்கள் அதிகரித்தாலும் கூட சந்தோஷங்களும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். போட்டிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். கணிசமான தொகை கைகளிலே புரளும். வியாபாரம் தொழிலிலே உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலங்கள் உண்டு. காரிய வெற்றிக்கு நண்பர்களும் கை கொடுத்து உதவுவார்கள். மாற்றினத்தவர்களும் கை கொடுத்து உதவுவார்கள். அதே நேரத்தில் வாகன யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. இன்று ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசிநாதன் குரு ராசியை பார்க்கின்றார். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2லே செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள். சுக்கிரன் லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி, இரண்டும் தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தேவைக்கேற்ப பணம் உங்களுக்கு வருமே தவிர மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படாது. எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அந்த நேரத்துக்குரிய தொகை உங்களுக்கு வந்துவிடும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும். இட விற்பனை, பூமி விற்பனையால் சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் சொத்துக்களால் ஆதாயமும் உண்டு. அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கின்ற நாள். எதையும் நீங்கள் செய்ய நினைத்தால் உடனடியாக செய்ய இயலாது. அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏதேனும் ஒரு காரியத்தை முடித்துக் கொடுக்க சொன்னால் அவர்கள் முடிக்க இயலவில்லையே என்று கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன இருந்தாலும் 2ல் சனியும் சூரியனும் இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கி இருந்தாலும் கூட எதையும் செயல்படுத்த இயலாத நாளாகவே இன்று இருக்கின்றது. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. எனவே நீங்கள் இன்று நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அதே நேரத்தில் கிழமை சனி என்பதனாலே ஆதியந்த பிரபு வழிபாட்டை மேற்கொண்டால் ஆனந்தத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பகைக்கிரகங்களின் சேர்க்கை இன்று இருப்பதால் பணவரவு உங்களுக்கு ஓரளவு தான், விரயங்களே கூடுதலாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, திடீரென இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இன்னைக்கு இல்லாத இடத்திற்கு மாறுதல்களை கொடுக்க முன் வருவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஓரிடத்திலேயே வேலை பார்த்து வந்தால் திடீரென ஒருவருக்கு பணி நிமித்தம் காரணமாக, பதவி உயர்வின் காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு, தொழிலில் இருப்பவர்கள், பங்குதாரர்கள் அச்சுறுத்தல்கள் ஏற்படும். நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம், எங்களை பிரித்து விட்டுவிட்டு வேறொருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அச்சுறுத்தலாம். எனவே உங்களுக்கு இன்று மிக மிக கவனமும் தேவை. அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் இன்று தேவை. மீனராசி நேயர்களே, ராசியிலேயே புதன் ராகுவோடு இருக்கின்றார். கையிருப்புகள் கரையும். கட்டிடப் பணியை தொடரலாமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையலாம். நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலே சீராகவும் சிறப்பாகவும் இல்லையே, செலவுக்கேற்ற அளவுக்கு பணம் வரவில்லையே, தொழிலிலும் நல்ல வருமானங்கள் இல்லையே என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று ஒரு புதிய மாறுதல்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. அதாவது ராகு இருக்கும் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார், தனஸ்தானத்திலே. எனவே பொருளாதாரம் உயர்வதற்கு புதிய வழியை நீங்கள் தேடிக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து, நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய உங்களுக்கு கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ராசியில் புதன் நீச்சம் பெற்றிருப்பதும் நன்மைதான். 4-7க்கு அதிபதியான புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கின்ற பொழுது யோகம் செய்யும் என்பார்கள். எனவே மாமன் மைத்துனருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்போடு இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவமும் மாலை நேரம் நடைபெறலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.